ஸோ எல்லாரும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 2023 ஜப்பான் மொபிலிட்டி ஷோவில் லான்ச் பண்ண ஒரு வெஹிக்கிளை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த லான்ச் பண்ண வெஹிக்கிள் இப்போ இந்தியாவிலேயே லான்ச் பண்ண போகிறாங்க. 2024 மே, அதாவது இன்னைய டேட்டில் லான்ச் பண்ண போகிறாங்க. இதை நான் சொல்லும் போதே உங்களுக்கு என்ன வெஹிக்கிள்னு தெரிஞ்சிருக்கும். மாருதி ஷிஃப்ட்டோட ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ லான்ச் பண்ணக்கூடிய மாருதி ஷிஃப்ட் இது வந்து 4th ஜென்ரேஷன் ஷிஃப்ட். இதில் அப்கிரேட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்டீரியர், இன்டீரியர், இன்ஜின், ஃபீச்சர் வைஸ், சேஃப்டி லைனில் கூட வேறு லெவல் பண்ணியிருக்குன்னே சொல்லலாம். இன்ஜின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 1.2 லிட்டர் டியூயல் ஜெட் இன்ஜின், அதாவது ஸ்மார்ட் ஹைப்ரிட் இன்ஜின் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதோட பவர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 61 கிலோவாட், 6000 RPM. டார்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 107 Nm/m டார்க். இது முக்கியமாக 3 சிலிண்டர் இன்ஜின். இன்னொன்று, இப்போ பழைய இன்ஜினோட இந்த இன்ஜின் என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா, பழைய இன்ஜின் வந்து 4 சிலிண்டர், இப்போ கொடுக்குற 3 சிலிண்டர். இன்னொன்று மைலேஜ் பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பழசோட இப்போ வந்து 3 கிலோமீட்டர் வந்து கூட கொடுத்துருக்குறாங்க. வெஹிக்கிளோட ஃப்ரண்ட் போர்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிரில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது நல்லாவே ஒரு அட்ராக்டிவான லுக்கை கொடுக்குது. ஃப்ரண்ட்டில் ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப், டே டைம் ரன்னிங் லேம்ப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சைடில் அலாய் வீல்ஸும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. R15 அலாய் வீல் நல்ல ஒரு மஸ்குலரான ஒரு டிசைனோட கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இன்டீரியர் எடுத்துக்கிட்டோன்னா ட்ரையாரோ டிசைன் சீட்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 9 inch டச் ஸ்க்ரீன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. FATC கண்ட்ரோல், AC ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. புஷ்டாப் பட்டன், க்ரூஸ் கண்ட்ரோல், ஸ்டீரிங் மவுண்டட் கண்ட்ரோல், ஸ்டீரிங் அட்ஜஸ்டபிள் கண்ட்ரோல். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்டீரியர் லுக் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ரொம்ப ஒரு ப்ரீமியமான லுக் கொடுத்துருக்காங்க. டு அடாஸ் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க, அதாவது அட்வான்ஸ் டிரைவர் அசிஸ்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அடாஸ் ஃபீச்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே மொத்தம் 11 ஃபீச்சர் கொடுக்குறாங்க. என்ன சேஃப்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பழைய ஷிஃப்ட்டு, அதாவது இதுக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷனில் உள்ள ஷிஃப்ட் பார்த்திங்கன்னா அந்த லெவலில் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. பட் ஆனால் இந்த ஷிஃப்ட்டில் அந்த மாதிரி இல்லை, நிறையவே சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. சேஃப்டி லைனில் 6 ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அடாஸ் ஃபீச்சர் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ வரக்கூடிய வெஹிக்கிள், அதாவது 4th ஜென்ரேஷன் வெஹிக்கிள் 4 ஸ்டார் ரேட்டிங் எடுத்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை இப்போ வரக்கூடிய ஷிஃப்ட் உண்டாக்கியிருக்குன்னே சொல்லலாம். ஸோ ஃபைனலாக டிரான்ஸ்மிஷன் எடுத்துக்கிட்டாலே 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஒன்று மேனுவல், இன்னொன்று ஆட்டோமேட்டிக். ஆட்டோமேட்டிக்கில் CVT ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இது நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு டிரான்ஸ்மிஷனே சொல்லலாம். CNG பற்றி இந்த வெஹிக்கிளில் எந்த ஒரு அப்டேட்டும் இதுவரை கொடுக்கல.